ஹாய் இல்லத்தரசிகளே, இன்றைக்கி சோயா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, வரமிளகா இந்த மூணையும் சேர்த்து நல்லா கொரப்பாக தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆயில் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு நிறைய வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். அதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெயில் வணக்கி விடுங்க. எண்ணெய் அந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கொரன்னு நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இடையில நான் கருவேப்பிலை ஆட் பண்ணினேன். அது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அது வீடியோவில் கவர் ஆகலை. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, தக்காளி பழம் பழுத்தது நல்லா 3 தக்காளி பழம் எடுத்து அதையும் நல்லா கொரப்பாக மிக்சியில் அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கிறேன் நான். என்கிட்ட புதினா இல்லை. நீங்கள் புதினா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் புதினா கூட ஒரு கொத்து அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இதையும் நல்லா எண்ணெயில் வணக்கி விடணும். நான் அந்த தக்காளியை அரைச்சி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நான் பச்சையாக இருக்கிறதுனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதுலேயே வணக்கி இது பண்ணுவேன். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் தனியாக ஒரு வாணலியில் எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய் எல்லாமே அதில் வணக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்த்தேன். சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி சமையல் செய்யும்போது மறந்துடுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இது அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க, தனியாக எண்ணெயில் வணக்கி போட்டிங்கன்னா அது ஆட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 6 பச்சை மிளகா போல் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி அடிக்கடி கைவிடாமல் அடியில் பிடிச்சிக்கும். அதனால் கைவிடாமல் கலருங்க. தனியாக இன்னொரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதில் நான் சோயாவை ஒரு 5 மினிட்ஸ் போட்டு மூடி வச்சுட்டேன். சோயா ஒரு பக்கம் இருக்குது. நம்ம இன்னொரு பர்னரில் நல்லா தண்ணி பிரிஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். காரமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு சிக்கன் மசாலா டேஸ்ட் இந்த பிரியாணியில் கொஞ்சம் பிடிக்கும். அது நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். ஸோ சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். நல்லா எண்ணெயில் நல்லா இது எவ்வளோ தூரம் அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வருதோ அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நான் அந்த சோயா தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அந்த ஆவி பறக்கிறது தெரியுது பார்த்திங்களா. அந்த சோயா நம்ம போடும்போது குட்டி குட்டியாக இருந்துச்சு. சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறம் நல்லா பஃபியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சோயாவை கொஞ்சம் லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அந்த சோயாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த மசாலா சோயாவில் நல்லா பிடிச்சிக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வணக்கி விடணும் எண்ணெயில். நல்லா கலந்து கொடுங்க. இப்போது நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப்பு தண்ணிக்கு 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். அதுவே சரியாக இருக்கும். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ கப் ஆட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அரிசிக்கு தண்ணி எவ்வளோ வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் 5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் தாளிக்கும் போதே போடலான்னு சொல்லிட்டு
உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கடைசியாக கூட பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது வீடியோவில் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சோம்பு இதில் கொஞ்சம் சோம்பும் மல்லி இலையும் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அது கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி மூடி வச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இது கோயிலுக்கு செய்கிறதுனால உப்பு பார்க்கலைங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கவர் ஆகிருக்கு. நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு கொஞ்சம் விடுங்க. அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகணும். நான் இந்த இடத்துல புகை வர்றது தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரைஸ் வந்து உதிரி உதிரியாக நல்லா வரும். அதோ ப்ரெஷர் இப்போ மேலே வந்துருச்சு. அந்த இடத்துல நான் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 விசில் 2 விசில் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அலோவ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வீடியோ குக்கரை ஓப்பன் பண்ணும்போது நான் எடுத்துக்கல. எனக்கு கோயிலுக்காக செஞ்சோன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பக்கத்தில் கோயில் ஃபங்க்ஷனுக்காக. அதில் இந்த மாதிரி தான் ரைஸ் இருக்கும். நான் எடுக்கும்போது கவராக முடியல, கோயிலுக்கு லேட் ஆகிருச்சுன்ட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னோடய பிரசாதம் மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ நான் லாஸ்ட்டாக கொண்டு போய் எல்லா இலையிலையுமே வச்சுட்டேன். ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. கோயிலில் குட்டீஸ் எல்லாருமே நிறையா விரும்பி சாப்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.